வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் idioms and phrases 2019 MTS பேப்பரில் கேட்கப்பட்ட எல்லா idioms and phrases questions தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். MTS 2020 கான எக்ஸாம் அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான டேட், பிளேஸ், டைம் செக் பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் அட்மிட் கார்டும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன எக்ஸாம் பிளேஸ் செக் பண்ணாதவங்க அஃபீஷியல் வெப்சைட்டான sscsr.inல செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு செக்ஷன் அண்ட் ஷிஃப்ட் பேசிஸில் 2019 கொஷின் பேப்பர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதுவும் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். First question, the ball is one's court. To be responsible for further action, to pass the responsibility to another, to be fearful of taking any action, to risk everything in one venture. The ball is one's court. அப்படிங்கிறத பார்த்தோம்னா நீ எடுக்கிற முடிவுக்கு அதோட விளைவுகள் எல்லாத்துக்குமே நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். அப்போ ஆப்ஷனில் பார்த்தோம்னா to be responsible for further action. ஸோ நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதோட விளைவுகளை நீ தான் பொறுப்பு. ஓகேங்களா? அதுதான் the ball is one's court. Bend over backwards. To express sudden shock, to end all activities, to confess to a crime, to exert a lot of effort towards some end. Bend over backwards அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக மீனிங்னு பார்த்தோம்னா பின்னாடி சாயிறது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். bend over backwards. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறாரு, நிறைய எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்னா அதுதான் bend over backwards. To exert a lot of effort towards some end. Over my dead body. Opposing something fiercely, threatening to kill oneself, erecting a grave stone, inheriting to a fortune. ஸோ ஓவர் மை டெட் பாடி நம்ம சிலலாம் பார்த்துருப்போம். என் பணத்தை படத்துலலாம் என் பணத்தை தாண்டி போய் எல்லாத்தையும் பண்ணுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி டைலாக்லாம் வரும். அதுதான் ஒரு விஷயத்த ரொம்ப கோவத்தோட இல்லை பிடிக்காம வெறுக்கிறது தான் இந்த ஓவர் மை டெட் பாடி அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா அப்போசிங் சம்திங் ஃபியர்ஸ்லி, ரொம்ப கோவமாக ஒரு விஷயத்த அப்போஸ் பண்ணால் ஓவர் மை டெட் பாடி. அடுத்து to end in smoke. Do not agree to something, to be the cause of quarrel, to do one's duty well, to come to nothing. To end in smoke. Smoke அப்படிங்கிறது புகை. ஸோ புகையில முடியறது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம், பட் அதுக்கான ரிசல்ட் எதுவுமே கிடைக்கலன்னா நான் இவ்வளோ விஷயம் செஞ்சேன், ஸோ ஒரு எக்ஸாம் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ படித்தேன், பட் டு எண்ட் இன் ஸ்மோக் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அது மூலிமா எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது அர்த்தம். டு கம் டு நத்திங். டு எண்ட் இன் ஸ்மோக்னா எனக்கு பல விஷயம் செஞ்சும் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படிங்கிறது தான். ஃபிட் ஆஸ் அ ஃபிடில். டு பிளே எ மெலோடியஸ் டியூன், டு பி எ பர்ஃபெக்ட் மேட்ச், டு சர்வ் அண்ட் கன்க்ளூசிவ் டெஸ்ட் in a perfectly healthy condition. Fit as fiddle. Fit அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபிட் ஆஸ் ஃபிடில்னா ஒருத்தர் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லா ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள ஃபிட் ஆஸ் அ ஃபிடில் அப்படின்னு சொல்லலாம். இன் எ பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி கண்டிஷன். ஒரு பர்சன் ரொம்ப ஃபிட்டாக ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்கன்னா அவங்கள ஃபிட் ஆஸ் அ ஃபிடில் அப்படின்னு சொல்லலாம். நெயில் பைட்டிங். ஜாய்ஃபுல், சஸ்பென்ஸ்ஃபுல், பிளென்டிஃபுல், பீஸ்ஃபுல். நெயில் பைட்டிங் நமக்கு நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும், நகம் கடிக்கிறது. இந்த நகம் கடிக்கிற பழக்கம்ங்கிறது வந்து டென்ஷனால் ஏற்படலாம், இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் ஏதாவது ஒன்று நடக்குது, ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு நிலையில் இருந்தோம்னா நம்ம நகத்தை கடிப்போம் ஒரு நர்வஸ்னஸ்னால. ஸோ அப்போ சஸ்பென்ஸ்ஃபுல் நெயில் பைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம நெயில் பைட்டிங் அப்படின்னு சொல்லலாம்.
birds of same feather, to get into trouble together, people with similar characters, to be in a totally helpless condition, to be a generous heart. birds of same feather அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பறவை இருக்கு, அதோட இறகுகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப அது வேற வேற மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, ஒரே மாதிரி சிமிலரா இருக்கு. ஸோ அது அடிப்படையில் ஆப்ஷன் நான் பார்த்தேன்னா பீப்புள் வித் சிமிலர் கேரக்டர்ஸ். ஸோ 2 பேர் இருக்காங்க இல்லை 3 பேர் இருக்காங்க, அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சேமா இருந்துச்சுன்னா அவங்கள நான் பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் அப்படிங்கிற ஒரு இடியம்ஸோட நான் மென்ஷன் பண்ண முடியும். அடுத்து cat whiskers, a very easy matter, difficult to understand, to be highly impressive, to be very determined. cat whiskers அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியப்பட வைக்க வகையில் இல்லை அட்மையர் ஆகிற வகையில் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு பேலஸே எடுத்துக்கோங்க, அந்த பேலஸ்குள்ளே நம்ம என்டர் ஆகும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் நம்மள ரொம்ப ஈர்க்கும். அதுதான் கேட்ஸ் விஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. டு பி ஹைலி இம்ப்ரெசிவ். கேட்ஸ் விஸ்கர்ஸ் அப்படிங்கிறது டு பி ஹைலி இம்ப்ரெசிவ். above one's head, intimate and personal, overhead expenses, beyond one's understanding, to be very tall. above one's head, ஒருத்தரோட தலைக்கு மேல அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், என்னோட செலவு அப்படிங்கிறது என்னோட தலைக்கு மேல போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்களும் இருக்கு. பியாண்ட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ இந்த ரெண்டுலையுமே எனக்கான சந்தேகம் இருக்கு. டு பி வெரி டால் அப்படிங்கிறது இவ்வளோ சிம்பிளாலாம் இருக்காது. அண்ட் இன்டிமேட் அண்ட் பர்சனலும் கிடையாது. அப்போ இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல தான் நான் குழம்புவேன். அபவ் ஒன்ஸ் ஹெட் அப்படிங்கிறது ஒருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ஒருத்தரோட புரிதலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா அபவ் ஒன்ஸ் ஹெட், பியாண்ட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கம் டு லைட், to be obscure, to be known publicly, to be well lit up, to pray a secret. come to light அப்படிங்கிறது பார்த்தோம்னா come to light, அதே மாதிரி spill a bean, to put a cat out of the bag, இது எல்லாமே வந்து ஒரே விஷயம் தாங்க. ஒரு சீக்ரெட் பப்ளிக்காக சொல்கிறது. ஸோ 2 பேருக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்குன்னா அந்த ஒரு பர்சன் ஸோ என்னோட சீக்ரெட்டை நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அந்த ஆள் ஊர் ஃபுல்லாக தம்பட்டம் அடிக்கிறது. அதுதான் கம் டு லைட், ஸ்பில் எ பீன், டு புட் எ கேட் அவுட் ஆஃப் த பேக். இது எல்லாத்துமே டு பி நோன் பப்ளிக்கலி, ஒரு சீக்ரெட்டை பப்ளிக்காக அறிவிக்கிறது. கோ கெட்டர், எ ரியல் அச்சீவர், ஒன் ஹூ ரன்ஸ் அவே, எ கிரீடி பர்சன், one who does the right thing. go getter அப்படிங்கிறது வந்து ஒரு successful person, ஒரு ஃபீல்ட்ல ஒருத்தர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா அவங்கள நான் go getter அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண முடியும். அப்ப a real achiever தான் go getter. to feel at home, to feel out of place, to miss one's home, to be rarely at home, to feel comfortable. ஸோ நம்ம வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை விருந்தினர்கள் யாராவது வந்தாலோ நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா தாத்தா பாட்டி நாமளே கூட உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் டு ஃபீல் அட் ஹோம். அப்படின்னா நீ உன் வீட்டில் எவ்வளோ சுதந்திரமாக கம்ஃபர்டபுளாக இருப்பியோ அதே மாதிரியே இங்கேயும் இரு அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ டு ஃபீல் கம்ஃபர்டபுள், டு ஃபீல் அட் ஹோம் மீன்ஸ் டு ஃபீல் கம்ஃபர்டபுள். As a matter of fact, actually as it happens, just the last moment, to forgive and forget, to seize a good opportunity. As a matter of fact அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது, நடக்க போற விஷயத்த, ஏன்னா இது ஒரு ஃபேக்ட், இப்படிதான் நடந்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட்ல எடுத்துக்கலாம். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது அடிப்படையில் நான் ஒரு பாலை தூக்கி போடுறேன், கண்டிப்பாக அந்த பால் திரும்ப வரதான் போகுது. அப்போ அந்த விஷயங்கிறது நடக்க தான் போகுது. அதுதான் ஒரு விஷயம் நடக்கிறத நான் சொல்கிறதுனா ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆக்சுவலி ஆஸ் இட் ஹேப்பன்ஸ். அவுட் ஆஃப் டேட், எ டேட் சீட், பீயிங் கேர்லெஸ்,
a worthless fellow, something old fashioned, out of date. ஸோ அவுட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது ஒரு பழமையான விஷயத்தை குறிக்குது. ஓகேங்களா? எ டேட் சீட், ஸோ இது கிடையாது. பீயிங் கேர்லெஸ் கிடையாது. எ worthless fellow நோ. அண்ட் சம்திங் ஓல்டு ஃபேஷன், ஸோ ரொம்ப பழமையான ஒரு ஃபேஷன், அதுதான் அவுட் ஆஃப் டேட். ஸோ இந்த காஸ்டியூம்லாம் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு மாடல் மொபைல் நம்ம வாங்க போகிறோம், மந்த்லி ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து புது மொபைல் லான்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போ நாம் இந்த வருஷத்தில் போன வருஷத்தில் ரிலீஸ் ஆன மொபைலை எடுக்க போனோம்னா நம்ம ஷோரூமில் அவுட் ஆஃப் டேட் மொபைல்லாம் ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஓல்டு ஃபேஷன் மொபைல்ஸ். இல்லை கீபேட் மொபைலை ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வரலாம். கீபேட் மொபைல்லாம் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆகிடுச்சு. புல் அப் யுவர் சாக்ஸ் டு சஸ்பெக்ட் சம் ஃபவுல் பிளே, to play a joke on someone, to lose one temper, to put in extra effort. Pull up your socks. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஜாகிங் போகிற பழக்கம் இருக்குன்னு நினச்சிக்கலாம். அப்போ ஜாகிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாகிங் அப்படிங்கிறது நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஒரு எஃபோர்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ புல் அப் யுவர் சாக்ஸ்னால் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் நம்மளோட லைஃப்க்கு கொடுக்குறோம். அதுதான் டு புட் இன் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். ஸோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டே இருக்கோம், பட் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போட்டிருந்தா ஈஸியாக அட்டைன் பண்ணலாம். இப்போ ஒரு வேலையை நான் 10 நாளில் முடிக்கிறேன்னா நைட் டைம் ஓவர் டைம் பார்த்தேன்னா நான் அந்த வேலையை 5 நாளில் முடிப்பேன். அப்போ நான் வந்து ஐ கேன் புல் அப் மை சாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா? டு ஃபினிஷ் த ஒர்க். ஐ வாஷ், எ ப்ராப்ளம், எ டிசப்ஷன், எ சொல்யூஷன், எ ஃபேக்ட். ஸோ நம்ம அதிகமாக பிரெயின் வாஷ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். மூளைச்சலவை, ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம், பட் அக்கம் பக்கத்துலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லையோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அதை மாற்றத்துக்காக பார்ப்பாங்க. பட் இந்த ஐ வாஷ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கீங்கன்னா இல்லை ரொம்ப வெயில் காலத்தில் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா திடீர்னு ரோட்டில் பார்த்தோம்னா தண்ணீர் இருக்க மாதிரியே தெரியும். அது ஒரு மிரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல தண்ணி இருக்கான்னு பார்த்தோன்னா தண்ணி கிடையாது. அந்த மாதிரி நமக்கு தோற்றுவிக்கும். அதுதான் ஐ வாஷ். ஏ டிசப்ஷன், இல்லாதது இருக்கிறதா காட்டுறது. டு பிக் அப் த த்ரெட், டு எக்ஸாமைன் an issue seriously, being received very warmly, to restart from the previous closing point at a short distance. டு பிக் த த்ரெட், ஸோ த்ரெட் அப்படிங்கிறது ஒரு நூல். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நூல் இருக்கு, இது ஒரு இன்னொரு நூல்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நூலையுமே நான் கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த எண்டையும் இந்த எண்டையும் கனெக்ட் பண்ணுவேனா. அப்போ ஒரு க்ளோசிங் பாயிண்ட்ல இருந்து, ஸோ இது வந்து ஒரு முடிவுக்கு வர்ற பகுதி, ஃபர்ஸ்ட் த்ரெட், இது செகண்ட் த்ரெட்னு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் த்ரெட்டோட க்ளோசிங்ல இருந்து தான் செகண்ட் த்ரெட்டோட ஸ்டார்டிங்கே ஆரம்பமாகுது. அதுதான் டு ரீஸ்டார்ட் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் க்ளோசிங் பாயிண்ட். டு பிக் அப் த த்ரெட் அப்படிங்கிறது டு ரீஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் க்ளோசிங் பாயிண்ட். அடுத்து sail in the same boat, to go for a ride, be in heavy debt, be in a same situation as others, pay a very low price for something. sail in a same boat அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் ஆகட்டும், லோ கிளாஸ் பீப்புள் ஆகட்டும், இந்த கொரோனா காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ எல்லாரோட எக்கனாமிக் கண்டிஷனும் வந்து ரொம்பவே புவராக தான் இருந்திருக்கும். ரொம்ப அன்றாட வாழ்க்கைக்காகட்டும் இல்லை மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ மிடில் கிளாஸ் ஆகட்டும் லோ கிளாஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமேயோட நிலைமை ஒரே மாதிரி தான் திட்டத்திட்ட. இப்போ ரெண்டு பேருமே ஒரே சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அதுதான் போத் மிடில் கிளாஸ் அண்ட் லோ கிளாஸ் பீப்புள் sail in the same boat during corona situation. ஸோ அப்போ be in a same situation as others. ஸோ வேற ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, நானும் அதே கஷ்டத்தை தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றது தான். to take one's hat off, to please someone, to fool someone, to feel hot, to admire someone. to take off one's hat off. ஸோ ஒருத்தரை பார்த்து வியந்து
ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறதோ இல்லை அவங்கள நினச்சி பெருமைப்படுறதோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டால் டு டேக் ஒன்ஸ் ஹேட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். டு அட்மையர் சம்மன், ஒருத்தரை பார்த்து நம்ம ரொம்ப வியந்து போகிறோம் இல்லை அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய மரியாதையே வருது அப்படின்னா நான் அந்த இடத்துல இந்த இடியமை நான் பயன்படுத்த முடியும். கட் ஒன் ஷார்ட், டு பி ரூட், டு இன்டரப்ட் சம்மன், டு ஆக்ட் குவிக்லி, டு சாப் சம்திங். இதில் 2 விதமான இடியம்ஸ் இருக்குங்க. கட் ஷார்ட் அப்படின்னு இருக்கு, கட் ஒன் ஷார்ட் அப்படிங்கிறது. கட் ஷார்ட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு பேராகிராஃப் இருக்கு. இதை கட் ஷார்ட் பண்ணி 100 வேர்ட்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மீனிங். அதாவது அந்த 200 வேர்ட்ஸை நான் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுறேன், ஒரு 100 வேர்ட்ஸ்க்கு நான் ப்ரீஃப் பண்ணுறேன். இதுவே கட் ஒன் ஷார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, அவங்கள அப்படியே கட் பண்ணுறது அப்படிங்கிறதா மீனிங். டு இன்டரப்ட் சம்மன், கட் ஒன் ஷார்ட் அப்படிங்கிறது டு இன்டரப்ட் சம்மன். அதுவே கட் ஷார்ட் அப்படின்னா ப்ரீஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2மே இடியம்ஸ் தான். அடுத்து டு லீட் பை தி நோஸ், டு ஹிட் சம்ஒன் ஆன் தி நோஸ், டு டிபெண்ட் ஃபுல்லி ஆன் சம்ஒன், டு burden someone with work, to completely control someone. டு லீட் பை த நோஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தனக்கு கீழே இருக்க ஒரு எம்ப்ளாயி, ஸோ மேனேஜர் வந்து அவர்கிட்ட ஃபுல் கண்ட்ரோல், ஸோ என்னை தாண்டி நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, நீ இந்த எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் டு லீட் பை த நோஸ் அப்படின்னு வரும். டு கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் சம் ஒன். லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ், டு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் ஜஸ்ட் அட் த லாஸ்ட் மொமெண்ட், டு ரிமெம்பர் த பாஸ்ட் நீட் அண்ட் டைடி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடியம்ஸுங்க. லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படின்னா டு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், ஸோ ஒரு விஷயத்தை மறக்கிறது மன்னிக்கிறதுங்களா. டு புல் சம்ஒன்ஸ் லெக், டு பிளே எ ஜோக் ஆன் சம்ஒன், டு யூஸ் ஆல் பாசிபிள் மெத்தட்ஸ், நாட் எ சீரியஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எ கைண்ட் அண்ட் சிம்பத்தட்டிக் நேச்சர். டு புல் சம்ஒன்ஸ் லெக், ஸோ ஒருத்தரை காலை வாடுறது, ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு கெட்டது பண்ணுற மாதிரி மீனிங் வரும், இல்லைனா அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இல்லை ஒருத்தங்களை கிண்டல் பண்ணுறது, ஒருத்தங்களை வச்சு கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங் தான் வருது. அப்போ ஆஃப் கைண்ட் அண்ட் சிம்பத்தட்டிக் நேச்சர் கிடையாது, சீரியஸ் இன்ஃபர்மேஷனும் இல்லை. டு யூஸ் ஆல் பாசிபிள் மெத்தட்ஸ், நோ. டு பிளே எ ஜோக் ஆன் சம்மன், ஒருத்தரை வச்சு கிண்டல் பண்ணுறது, ஒருத்தரை கிண்டல் பண்ணுற மீனிங் தான் டு புல் சம்ஒன்ஸ் லெக். as clear as a bell, to get fooled, to have a tinkling sound at a very low price, readily understood. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு பெல்லோட சவுண்ட் ரொம்பவே கிளியராக இருக்கும். அப்போனா நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னே டிங்க்லிங் இது சவுண்டை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ பெல் சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ ரெடிலி அண்டர்ஸ்டூட் தான் வந்து ஆஸ் கிளியர் ஆஸ் எ பெல். இதுவே ஆஸ் கிளியர் ஆஸ் எ மட், ஆஸ் கிளியர் ஆஸ் எ மட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு விஷயம் அன்கிளியராக இருக்குது, புரியாமல் இருக்குது, இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஸோ ஒருவேளை கிளியர் ஆஸ் அ பெல் இருந்துச்சுன்னா அந்த விஷயம் ஈஸியாக புரியுதுன்னு அர்த்தம். கிளியர் ஆஸ் அ மட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த விஷயம் புரியலை, இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஆன் த டிப் ஆஃப் மை டங், ரெடிலி அவைலபிள் இன் மை மெமரி, ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஜாய்ஃபுல், எக்ஸசிவ்லி காஸ்ட்லி, அட் ஃபுல் ஸ்பீட். ஆன் த டிப் ஆஃப் மை டங், என்னோட நாக்கு நுனியிலே அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்த்தோம்னா இப்போ லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, டீச்சர் வந்து லெசன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஷின் கேட்கும் போது அந்த ஆன்சர் எனக்கு நல்லாவே தெரியுது, நான் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் கை தூக்கி வெயிட் பண்ணுறேன்னா அந்த ஆன்சர் எனக்கு என்னோட நாக்கு நுனியிலே இருக்குது அப்படிங்கிற மீனிங் தான். அப்போ ரெடிலி அவைலபிள் இன் மை மெமரி, ஓகேங்களா, ரெடிலி அவைலபிள் இன் மை மெமரி. அண்ட் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஜாய்ஃபுல், எக்ஸசிவ்லி காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸசிவ்லி காஸ்ட்லியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. டு காஸ்ட் அண்ட்
ஆர்ம் அண்ட் லெக். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். நான் ஒரு விஷயத்தை வாங்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஆகட்டும், ஒரு எக்ஸ்பென்சிவான கார், ஸோ நார்மலான பட்ஜெட் கார் இல்லாமல் ஒரு எக்ஸ்பென்சிவான கார் வாங்குறாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க பட்ஜெட்டுக்கும் மேலே. ஸோ அப்போ அந்த ஒரு பொருள் ரொம்பவே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, அதை சொல்றதுக்கு டு காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். கப் ஆஃப் டீ, சம்திங் ரெஃப்ரெஷிங், a useless search, something that pleases one, a feeling of elation. கப் ஆஃப் டீ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு நல்லா வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நல்லா வரும். ஒருத்தருக்கு மியூசிக் நல்லா வரும், ஒருத்தருக்கு படிக்கிறது ஈஸியாக வரும். அந்த வகையில் தனக்கு ஒரு விஷயம் ஈஸியாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு மேக்ஸ் நல்லா ஈஸியாக வருதுன்னா மேக்ஸ் இஸ் மை கப் ஆஃப் டீ. அப்போ எனக்கு அந்த விஷயம் ஈஸியாக வருது, அதே மாதிரி எனக்கு அந்த விஷயம் பிடிக்குது மீனிங். இப்போ கப் ஆஃப் டீன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் மேட்டர் ஆர் திங் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் அப்படிங்கிறது அர்த்தம். சம்திங் தட் ப்ளீசஸ் ஒன், இதுதான் கப் ஆஃப் டீயோட மீனிங். அடுத்து டு ஹாவ் எ ஜாண்டிஸ்ட் ஐ, டு பி வெரி ப்ளீஸ்ட், டு பி ப்ரிஜுடைஸ்ட், டு ஹாவ் சோர் ஐஸ், டு ஹாவ் எல்லோ ஐஸ். ஜாண்டிஸ்ட் ஐ, ஜாண்டிஸ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ், ஓகேங்களா, லிவரை பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜாண்டிஸ்ட் ஐ அப்படின்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா டு ஹாவ் எல்லோயிஷ் ஐஸ், ஐஸை டிட்டர்மைன் பண்ணுதா? கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி டு ஹாவ் சார் ஐஸ், ரொம்ப டயர்டான ஐஸ் கிடையாது. ஒன்று டு பி வெரி ப்ளீஸ்ட், இல்லைனா டு பி ப்ரிஜுடைஸ்ட். இந்த ப்ரிஜுடைஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணுறது, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். ஸோ கருப்பாக இருக்கவங்களாம் வந்து ரொம்ப கீழ்ந்த ஜாதி இல்லை தப்பானவங்க அப்படிங்கிற ஒரு தாட் இன்னமும் பல மக்களுக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த தாட், ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரிஜுடைஸ் அப்படின்னு சொல்கிறது. டு ஹாவ் ஏ ஜாண்டிஸ்ட் ஐ அப்படிங்கிறது டு பி ப்ரிஜுடைஸ்ட். டு ரன் ஏ மாக், ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ்க்கான மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இடியம். டு outrun someone, to complete in a race, to participate in a marathon, to run a bound in a frenzy. to run a mock அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு ஒரு ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிபிள் ட்ராக்ஸ் இருக்கு, இதில் ரன்னர்ஸ் வந்து ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ட்ராக்ல வந்து ஒவ்வொருத்தருக்கான இடம்னு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும். ஆனால் ஸோ 3 ரன்னர் வச்சுக்கலாம், ஏபிசி. இந்த பிங்கிற ரன்னர் மட்டும் ஏ பக்கம் ஓடுறாரு, திடீர்னு சி பக்கம் ஓடுறாரு, அப்படியே மாறி மாறி ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அது அன்கன்ட்ரோலபிளாகவும் இருக்கு, அதே மாதிரி மற்றவங்களை தொந்தரவு பண்ணும் வகையிலையும் இருக்கு. அதுதான் டு ரன் அபவுண்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ்லி. ஸோ தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நடந்துக்கிறது, இல்லை மற்றவங்கள தொந்தரவு பண்ணுற மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது தான் டு ரன் அமாக். ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ், fresh, nutritious, same thing, different thing. So apple and oranges, fresh இருக்கலாம், nutritious இருக்கலாம் நம்ம நினைக்கலாம், பட் ரெண்டுமே கிடையாது. அண்ட் சேம் திங்கா, ரெண்டுமே ஃப்ரூட் தான், பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆனது. அதனால டிஃப்ரெண்ட் திங்ஸ், ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் திங்ஸ். அடுத்து அட் த ட்ராப் ஆஃப் எ ஹேட், ஃபேஸிங் டிஃபிகல்டிஸ் கம்ப்ளீட்லி, லூசிங் எ ஹேட் இமீடியட்லி. ஸோ ஒரு பர்சன் இருக்காரு, அவர் தலையில் ஒரு தொப்பி இருக்கு, ஓகேங்களா, அந்த தொப்பியை அவர் கீழே போடுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ அந்த தொப்பியை கீழே போடுறாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ஒரு ஷார்ட் டைம் தான் ஆகும் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே இந்த தொப்பி கீழே விழுவும். அப்போ இம்மீடியட்டாக கீழே விழுது அப்படிங்கிற அர்த்தம் வருதா? ஸோ இந்த ஷார்ட் டைம். அட் த ட்ராப் ஆஃப் எ ஹேட் அப்படின்னா இம்மீடியட்லி, சரிங்களா. ஸோ ஒரு விஷயத்த நான் இம்மீடியட்டாக செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற இடத்துல ஐ கேன் கம்ப்ளீட் த ஒர்க் அட் த ட்ராப் ஆஃப் எ ஹேட். கிளியர்? அடுத்து பி அட் யுவர் விட்ஸ் எண்ட், கேர்ஃபுல் திங்கிங், பி ஓவர்வெல்ம்ட் வித் ப்ராப்ளம்ஸ், டு டூ சம்திங் கான்ஃபிடென்ட்லி, டு பி ஓவர்ஜாய்டு. டு பி அட் யுவர் விட்ஸ் எண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ப்ராப்ளம்ஸோட நான் இருக்கிற மாதிரி தான் மீனிங். விட்ஸ் எண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா
நமக்கு பல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ராப்ளம்ஸ் நமக்குள்ள மட்டும்தான் இருந்துக்கணும். நம்ம தான் அதை சால்வ் பண்ண முடியும், நம்ம தான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் பி ஓவர்வெல்ம்டு வித் ப்ராப்ளம்ஸ். எ வைல்டு கூஸ் சேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்லெஸ் சர்ச், டைம்லி ஆக்ஷன், வைஸ் டெசிஷன், டிலேடு ஆக்ஷன். எ வைல்டு கூஸ் சேஸ் அப்படின்னா வைல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டு பகுதியில் இருக்க மிருகத்தை வந்து வைல்டு அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைல்டு கூஸ் சேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வேக வேகமாக தேடுறோம், ஆனால் எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல மட்டும்தானே தேடணும். எல்லா இடத்துலையும் தேடினா அது வேஸ்ட் தானே. அதுதான் யூஸ்லெஸ் சர்ச். எ வைல்டு கூஸ் சேஸ் அப்படிங்கிறது ஒரு யூஸ்லெஸ்ஸான தேடுதல் வேட்டை. சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக். Having interest in antique furniture, looking after parents, resembling parents, having old fashioned values. ஸோ இப்போ நான் ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கட் பண்ணி வைக்கிறேன். அப்போனா இந்த பேப்பர் மாதிரி தானே இந்த பேப்பர் மெட்டீரியலும். அதுதான் இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. அதான் ரிசம்பிளிங் பேரண்ட்ஸ் தான் சிப் ஆஃப் தி ஓல்ட் பிளாக். ஸோ பேரண்ட்ஸை மாதிரி சில்ட்ரன்ஸ் இருக்கிறது தான் இந்த சிப் ஆஃப் தி ஓல்ட் பிளாக் அப்படிங்கிற மீனிங். ஆல் அண்ட் சன்ரை. ஆல் இன் அக்ரிமெண்ட், பை ஆல் மீன்ஸ், ஆல் ஆங்கர், ஆல் இன்க்ளூடட். ஆல் அண்ட் சன்ரை அப்படின்னா எல்லா விஷயமும், எவ்ரி திங். ஓகேங்களா? ஆல் இன்க்ளூடட். ஆல் இன்க்ளூட்னாலும் ஒன்று தான், எவ்ரி திங் அப்படின்னாலும் ஒன்று தான். ஆல் அண்ட் சன்ரை அப்படிங்கிறது ஆல் இன்க்ளூடட். ஃபேஸ் ஃபேர் இது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஃபேஸ் ஃபேர் அப்படிங்கிறது வந்து ஒயிட் சுப்ரிமசி, டிசப்பாயின்மெண்ட், ஃபேர் கம்ப்ளெக்ஷன், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ ஒரு வீட்டில் 2 பிரதர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 2 பிரதர்ஸ்க்குமே வந்து இப்போ ஒரு வேலையை ஒருத்தர் செஞ்சார்னா அடுத்த நாள் இன்னொருத்தர் செய்யணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரே ஒர்க் தான். இப்போ கூட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு நாள் அண்ணன் செஞ்சார்னா அடுத்த நாள் தம்பி செய்யணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிடுறாங்க. இது வந்து மதர், வீட்டில் இருக்க அம்மாவோட ஃபேரான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இதை தான் வந்து ஃபேஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஈக்குவலாக 2 பேருக்குமான ஒரு விஷயத்தை ஜஸ்டிஸ் மாதிரி, ஓகேங்களா, 2 வேற வேற பர்சன்ஸ்க்கும் ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் ஃபேஸ் ஃபேர் அப்படிங்கிற மீனிங். டு போர் ஆயில் இன் ட்ரபிள்டு வாட்டர், டு லைட் அ ஃபயர், டு ரைஸ் அ கான்ட்ரவர்சி, டு கிரியேட் டென்ஷன், டு காம் எ டிஸ்பியூட். ஸோ இந்த ட்ரபிள்டு வாட்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வெசலில் வந்து நிறைய வாட்டர் வச்சுக்கிறோம். இந்த வாட்டர் வந்து ரொம்ப அதிர்ந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல நான் ஆயிலை ஸ்பில் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆயில் இந்த மேல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையுமே வந்து அமைதிப்படுத்தும். அதுதான் டு போர் ஆயில் இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ். அப்போ என்ன, டிஸ்டர்பன்ஸாக இருக்க ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அமைதியை ஏற்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். டு காம் எ டிஸ்பியூட். ஸோ 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது, இல்லை 2 கண்ட்ரிக்குள்ள சண்டை நடக்குது, அந்த இடத்துல ஒரு நடுவர் தான் வந்து பிரச்சனை தீர்த்து வைப்பார். அதுதான் டு போர் ஆயில் இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ். நெக்ஸ்ட், ஃபார் கிரை ஃப்ரம். டு பி அவே ஃப்ரம் டியர் ஒன்ஸ், டு பி சேட் அபவுட் பாஸ்ட் திங், டு பி வெரி டிஃபரண்ட் ஃப்ரம், டு கிரை ஓவர் ஸ்மால் திங்ஸ். ஃபார் கிரை ஃப்ரம் அப்படின்னு பார்த்தோம்னா டு பி வெரி டிஃபரண்ட் ஃப்ரம். ஸோ ஒரு விஷயத்துலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது தான் ஃபார் கிரை ஃப்ரம். Cry over spilt milk, unnecessary worry about the future, complain about being forced to drink milk, regret about something that happened and cannot be changed, cry too much over a pity issue. Cry over spilt milk. ஸோ ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பால் வந்து கீழே கொட்டி போயிடுச்சு, அதை நினச்சி வருத்துறோம் அப்படின்னா அது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், அதை நம்மளால் மாற்றவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதை நினச்சி வருந்துறதுக்கோ இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு விஷயம் நம்மளால் மாற்ற முடியாது, அது பாஸ்டில் நடந்திருக்கு, அதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. ரெக்ரெட் அபவுட் சம்திங் தட் ஹேப்பன் அண்ட் cannot be changed. அதுதான் cry over spilt milk. 40 wings.
to blind repeatedly, to short nap during a day, a sound sleep at night, to keep awake. So 40 wings அப்படினாலும் cat nap அப்படினாலும் a short nap during the day. So noon timeல சின்னதா ஒரு தூக்கம், குட்டி தூக்கம். அதாவது குட்டி தூக்கம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு 1 hour குள்ள தூங்குறது தான். அதாவது மேக்ஸிமம் வந்து 1 hour, மினிமமாக வந்து ஒரு எவ்வளோ நேரம் இருக்கும். பட் இந்த ஷார்ட் நேப் அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்துக்குள்ளே சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு இருந்திருக்காங்களா, அதுதான் வந்து 40 wings ஆர் கேட் நேப் அப்படிங்கிறது. இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், டு ரெயின் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ், டு ரெயின் மைல்ட்லி, டு ரெயின் வெரி ஹெவிலி, டு ரெயின் கண்டினியூஸ்லி. ஸோ இப்போ பூனையும் நாயும் சண்டை போடுதுன்னா அந்த சத்தமானது ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ரொம்ப பயங்கரமாக அடிச்சுக்கும். அப்போ டு ரெயின் வெரி ஹெவிலிங்க தான் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸோட மீனிங். ஸோ ரொம்ப பலமான மழை வருது அப்படிங்கிறத நான் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அடுத்து ஹேங் ஒன்ஸ் ஹெட், டு பனிஷ், டு பி கிரீடி, டு பி போர்டு, டு பி அஷேம்டு. ஹேங் ஒன்ஸ் ஹெட், ஒருத்தரை தூக்கல மாட்டு அப்படிங்கிற மீனிங் வருது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்த உடனே டு பனிஷை வந்து கிளிக் பண்ணிடுவோம். பட் அது கிடையாது. ஓகேங்களா, இது ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு இடியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனும் கூட. ஹேங் ஒன்ஸ் ஹெட் அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. ஓகேங்களா, ஒருத்தரை ரொம்பவே அவமானப்படுத்துறது தான் இந்த ஹேங் ஒன்ஸ் ஹெட் அப்படிங்கிறது. டு பி அஷேம்டு, ஒரு விஷயத்துக்காக நம்ம அவமானப்படுறதோ இல்லை மற்றவங்களால அவமானப்படுத்தப்படுறதோ, இதுதான் வந்து ஹேங் ஒன்ஸ் ஹெட் ஓட மீனிங். டு பி டைட் லிப்டு, லிப் அப்படிங்கிறது உதடு, அதை டைட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அமைதியாக இருக்கணுங்கிற அர்த்தம். டு கீப் அப் த ஸ்பிரிட் கிடையாது. டு கீப் எ ஃபாஸ்ட் கிடையாது. டு கீப் குவைட், டு கீப் ரெக்கார்ட்ஸ். ஸோ டு கீப் குவைட் என்னோட கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஒரு விஷயத்துக்கு நான் அமைதியாகவே இருக்கணும், இல்லை நான் அமைதியாக இருக்க சொல்லியிருந்தாங்கன்னா டு பி டைட் லிப்ட். அடுத்து எ நீடில் இன் த ஹே ஸ்டாக். எ நீடில் இன் த ஹே ஸ்டாக்னா டு பி இன்வால்வ்ட் இன் unnecessary activity, something that is very difficult to locate, to be minor importance, to create a state of confusion. haystack அப்படிங்கிறது ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் சின்ன சின்ன நீடுலாம் நிறைய இருந்துச்சுன்னா, ஸோ நிறைய குரூப் ஆஃப் நீடில்ஸ், ஒரு 1000 நீடில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000ல் ஒரே ஒரு நீடில் மட்டும் எனக்கு உடஞ்சிருக்கு. ஸோ ஒரு நீடில் வந்து பிரேக் ஆகிருக்கு. அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது தான் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லொக்கேட் தான் a needle in the haystack, something that is very difficult to locate. or meaning a needle in the haystack. Butterflied in one's stomach, butterflies, okay, butterflies in one's stomach, a feeling of nervousness, to be feeling unwell, to be hungry, to be angry at something. Butterflies in one's stomach. ஸோ நமக்கு ரிசல்ட் வருது, ஸோ எக்ஸாமோட ரிசல்ட் வருது, எனிதிங் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து நிற்கிறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து இப்போ 10 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 9 மணிலேருந்தே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு நர்வஸ்னஸாகவே இருக்கும், வயிறு கலக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் வந்து ஃபீலிங் ஆஃப் நர்வஸ்னஸ் தான் பட்டர்ஃப்ளைஸ் இன் ஒன் ஸ்டொமக். ஸோ அதை நினச்சி நம்ம பயப்படுறதோ இல்லை நர்வஸ்னஸாக இருக்கிறதோ பட்டர்ஃப்ளைஸ் இன் ஒன் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லலாம். பி ஆன் cloud 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஷனும் கூட. To think about something unrealistic, to be able to climb higher, to dream of clouds, to be in a state of extreme happiness. Beyond cloud 9 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு இப்போ எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி. ஓகேங்களா, beyond cloud 9 அப்படிங்கிறது to be in a state of extreme happiness. Give someone the cold shoulder. Give someone the cold shoulder. To ignore someone, to involve a verbal dispute, to display superiority, to serve cold food. So give someone cold shoulder அப்படின்னா ஒரு நம்மளோட இடத்துக்கு ஒருத்தங்க விருந்தாளி வராங்க, ஓகேங்களா, நம்ம ரிலேட்டிவ்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வராங்க அப்படின்னா நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தால் கூட வரவேற்கிறது ஒரு நாகரிகமான செயல்.
பட் நாம் அதை கண்டுக்காம இருக்கிறது, அவங்கள கண்டுக்காம இருக்கிறது தான் டு கிவ் சம்மன் த கோல்டு ஷோல்டருக்கான மீனிங். ஸோ ஒருத்தரை இக்னோர் பண்ணுறது, வேணுனே ஒருத்தரை இக்னோர் பண்ணோம்னா நம்ம கிவ் சம்மன் த கோல்ட் ஷோல்டர் அப்படிங்கிற அர்த்தம். ஒர்க் லைக் எ சார்ம், டு ஒர்க் வெரி வெல், டு டிலே எ டாஸ்க், டு டூ மேஜிக் ட்ரிக், டு டூ சம்திங் ஃபாஸ்டர். ஸோ ஒர்க் லைக் எ சார்ம், சார்ம் அப்படிங்கிறது ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க பர்சனை குறிப்பிடுறது சார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரை மாதிரி வேலை சாமான பர்சன் மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். ஓகேங்களா, கரெக்டாக ஒழுங்காக செய்யறது டு ஒர்க் வெரி வெல். சில நேரம் டு டூ சம்திங் ஃபாஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம், பட் கிடையாது. டு ஒர்க் வெரி வெல் அப்படிங்கிறது தான் ஒர்க் லைக் எ சார்ம். சைல்ட்ஸ் பிளே, சம்திங் அம்யூசிங், சம்திங் ரிஸ்கி, சம்திங் டிலைட்ஃபுல், சம்திங் ஈஸி. ஸோ இப்போ நம்ம பசில் வச்சுக்கலாமே. இப்போ நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா ஒரு சில பசில்லாம் விளையாடுங்க. அந்த பசில் பார்க்க நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இதில் வந்து ஆர்டர் வைஸாக ப்ளே அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்மையர் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சம்திங் ரிஸ்கி அப்படிங்கிறது இது கிடையாது, சம்திங் டிலைட்ஃபுல் கிடையாது. ஒன்று அம்யூசிங்கை பார்ப்போம், இல்லை ஈஸியாக பார்ப்போம். ஒரு விஷயம் அம்யூசிங்காக இருக்குது இல்லை ஈஸியாக இருக்குது. இந்த சைல்ட்ஸ் பிளேயை பொறுத்த வரைக்கும் சைல்டுன்னு முடிவாயிடுச்சு, அம்யூசிங்காக இருக்குமோன்னு நம்ம நினைக்கலாம், பட் கிடையாது. ஓகேங்களா, ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது தான் சைல்ட்ஸ் பிளே. ஓகேங்களா, அடுத்து in a nick of time, much in advance, in the middle of things, at the last possible moment, after the deadline. இந்த nick of time அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம் வந்து 60 மினிட்ஸ் இருக்கு, அதில் 55 மினிட்ஸ் வரைக்குமே நான் சும்மா இருந்துட்டு கடைசி ஒரு நிமிஷம் வேகமாக கிறுக்கணும்னா ஓகேங்களா, அதுதான் லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு செயலும் செய்யறது நான் இந்த மிக் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட் த லாஸ்ட் பாசிபிள் மொமெண்ட், at the last possible moment, அதுதான் இந்த nick of time. Last one, 15th question. Put the cart before the horse, to follow logical order, to lie about situation, to do impractical things, to do last things first. Put the cart before horse. So horse இருக்கு, அதுக்கு முன்னாடி கார்ட் போட சொல்றாங்க. ஸோ அந்த வண்டியை வந்து குதிரைக்கு முன்னாடி போட்டால் அது வந்து லாஜிக்கல் ஆர்டரா கிடையாது. டு லை அபவுட் சிச்சுவேஷன் கிடையாது. டு டூ இம்ப்ராக்டிக்கல் திங்ஸ் கிடையாது. டு டூ லாஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ எந்த ஒரு விஷயம் கடைசியில் வருமோ அதை தூக்கி நம்ம ஃபர்ஸ்டில் போடுறோம். ஹார்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்டில் போடுறோம்னா அதுதான் டு டூ லாஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்டை நான் புட் த கார்ட் பிஃபோர் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.